ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? அண்ட் பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த விலாக் ஃபுல்லாக நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே கொடுங்க. அண்ட் நான் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல்னாலே ஃபுல்லாக வீடு டீப் க்ளீனிங் தான். அண்ட் அது பண்ணால் தான் பொங்கலாகவே நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அது மாதிரி பொங்கலுக்கு 1 வீக் பிஃபோராகவே டீப் க்ளீன் எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் அங்கங்கே கொஞ்சம் பேலன்ஸ் வச்சதெல்லாம் தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இது பொங்கலுக்கு பிஃபோர் டே நைட்டு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எங்கே அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பார்த்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் பொறுமையாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட் கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. அதையுமே முன்னாடி பண்ணியாச்சு. பட் அங்கங்கே லிட்டில் ஒர்க் இருந்துச்சு. அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் தட்டி எடுத்துட்டு அதை அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், பொங்கலுக்கு எவ்வளோ டேஸ் பிஃபோராகவே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஏரியாவாக அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த சோஃபாலாம் வேக்யூம் போட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் பிஃபோர் டே நைட் தான் பண்ணணுமா அப்படின்ட்டு தோணலாம். ஆனால் மற்ற வேலையெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்ததால் இந்த ஒர்க் கொஞ்சம் அப்படியே பெண்டிங்கில் வச்சாச்சு. ஸோ இதை இப்போயாச்சும் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ட்டு குட்டீஸ் எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக நான் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். பிகாஸ் குட்டீஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணாலும் திரும்ப அது கலைஞ்சி தான் போகுது. நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சாலும். அதனால் அவங்க கை வைக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் டைமில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பெண்டிங்லேயே வச்சுருந்து இப்போ தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் 11 o'clock ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அதை பண்ணி முடிச்சிட்டா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ண. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு கலர்லாம் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அத்தை தான் போட்டிருந்தாங்க. நான் கலர் மட்டும்தான் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருந்தேன். அண்ட் ரொம்ப பயங்கரமாக குளிராக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த இயர் ரொம்ப கிளைமேட் சில்லாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சில்னஸ் எனக்கு செட் ஆகலை. அண்ட் ஃபைனலாக கோலத்தோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. சிம்பிளான கோலம் தான், ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக நான் வேறு மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டைம்லாம் இல்லை. அதனால் ஓகே இந்த சிம்பிள் டிசைனே பண்ணிடலான்னுட்டு அங்கங்கே அப்படியே அந்த ஃப்ளவர்லாம் வச்சு நான் அப்படியே அதை எடுத்துக்கிட்டேன். அது இந்த ஊசியால் வச்சு தச்சு எடுத்துட்டால் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நான் இதை தச்சு எடுத்துட்டேன். ஃபைனலாக நம்மளோட தோரணத்தோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் பூஜை ரூம் கிட்ட, அதுக்கப்புறம் கிச்சனில் எல்லாம் இந்த அரிசி கோலம் போட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி பொங்கலை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சமைக்கிறதுக்கான காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம். இதுதான் வச்சு படைச்சி நம்ம சமையல் செய்வோம். ஸோ அதெல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் படைக்கிறதுக்காக. பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி பூஜைலாம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பொங்கல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வைக்கிறதுக்கு. ஹாப்பி பொங்கல். நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்து அதில் மஞ்சள் இதெல்லாம் கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இந்த பொங்கல் பொங்கி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி வந்து தட்டு வச்சு சவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதெல்லாம் வந்து பசங்களை வச்சு பண்ண சொன்னது. அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதெல்லாம் தட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் விடாமல் கொஞ்சம் நேரம் தட்டிகிட்டே இருந்தாங்க விளையாண்டுட்டு. சரி நானும் அப்படியே விட்டுட்டேன் அவங்கள. படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சு அடுத்து இனி படைக்க வேண்டியது தாங்க. அடுத்து நான் சக்கரை பொங்கல், வெண் பொங்கல் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த குத்து விளக்கெல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே வச்சுருப்பீங்களா, இல்லை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இதெல்லாம் எடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பல வகையான காயெல்லாம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து சமையல் செஞ்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சாம்பார். இதில் எல்லா காயும் போட்டு இதில் வந்து கவுண்டில் வச்சு காய்கறிலாம் போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டு சாம்பார் செய்யும்போது அது வந்து வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, படைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் கோயில், நாகூர் கிட்டே இருக்குது இந்த கோவில். இது வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஆர்ச்சி இந்த என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக ஒரு மாதிரி காமாக இருந்துச்சு. அந்த சைட் பார்த்திங்கன்னா இது என்னன்னு சொல்லுங்கள், இது அன்னப்பறவையா இல்லை வாத்தான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இது நிறைய இருந்துச்சு அங்கே குளத்தில். அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் நீட்டாக போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மந்த்ராலயம் கோவிலெலாம் ரொம்ப அந்த ஆர்ச் இருக்கும் இல்லையா, நல்லா பிரம்மாண்டமாக அந்த ஃபீல் கொடுத்துச்சு பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோவிலுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா குளந்தான் இருந்துச்சு. இந்த அன்னப்பறவை வந்து எங்கள் கூடவே வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது கொடுப்போமான்னு, ஆனால் அங்கே எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம ஏரியாலலாம் வந்து கேம்ஸ் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸில். இந்த பார்த்துட்டு பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே அது எங்கள் கூடவே அது அப்படியே நடந்து வந்துட்டே இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சு. நாங்களும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருந்தாங்க. அதை ஒட்டி அப்படியே தாண்டி போனோம்னா அந்த பாருங்கள், அந்த ராகவேந்திரர் அப்படியே நேச்சுரலாக உட்காந்துருந்த மாதிரியே இருந்துச்சு பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் போனேன். நீங்கள் ராகவேந்திரர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அங்கே இந்த மாதிரி மரத்துக்கடியில் உட்காந்துருக்க மாதிரி இதே மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு டக்குன்னு இதை பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிலை வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஃப்ரண்ட் சைட்லேயும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்க மாதிரி ஒரே சிலையில் ரெண்டு பக்கமும் ரெண்டு சாமி இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. சிவஹரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து அந்த நந்தவனம், இந்த ராகவேந்திரர் அந்த பிருந்தாவனத்தில் இருந்தார்
அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இது பண்ணுற மாதிரி இங்கே அப்படியே ஃபுல்லாக செடி சுற்றி வச்சுருந்தாங்க. இந்த தேன் பூவெலாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துடுச்சு. ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் தேன் வருது அப்படின்னு சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் அந்த கோவிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் வெளிச்சத்தில் எடுத்து உங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் ஆகிடுச்சு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கும் பால்கோவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அந்த டேவை முடிச்சிட்டோம், வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.